நினையுங்கள், நல்லதே நடக்கும். மே 8, 2025 மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகிறது. சரிங்களா? உங்களுடைய ராசி நாதன் இன்றைக்கி வலுவோடு இருக்கிறார். அப்படிங்கிறனால உங்களுடைய நோய்கள், ஆரோக்கியமற்ற தன்மைகள் எல்லாமே மாறும். சரிங்களா? நல்ல ஒரு மருந்து மாத்திரை, நல்ல ஒரு மருத்துவரை சந்தித்து உங்கள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சரிங்களா? குறிப்பாக மகர ராசிக்காரங்க கொஞ்சம் 50 வயதை கடந்த ஒரு வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளில் இன்றைக்கி ஒரு லீவு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சில நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. சரிங்களா? மனதளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால குறைகள் இன்றைக்கி நிவர்த்தியாகக்கூடிய சில வாய்ப்புகள் உண்டு. வருமானம் இன்றைக்கி வரும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவை, உங்களுடைய உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3 அடிப்படை விஷயங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இன்றைக்கி சில தேவைகளை நீர்த்தி பண்ணுற மாதிரி உங்களுடைய பண விஷயங்கள்லாம் வரும். குறிப்பாக மகர ராசிக்காரங்க எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதை பொருளாதாரத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மகர ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எறும்புகளுக்கு நீங்கள் உணவிட்டு வருது, காலையில் ஒவ்வொரு நாளுமே காக்கைக்கு நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு வருதுன்னு சொல்லிட்டு சில புண்ணிய காரியங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக மகர ராசிக்கு கால்களில், எலும்புகளில் பிரச்சனைகள் அதிகப்படியான வர வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக சிவபெருமானை நினைச்சு இல்லைன்னா சனிக்கிழமை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாலாபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கும்போது மிகப்பெரிய யோகங்கள் மகர ராசிக்கு சேரும். ஆரோக்கியமும் மேம்படும். காதல், திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் இதுவரை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைக்கக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி ஏற்படும். சரிங்களா? தொழில் ரீதியாக நல்ல மேன்மைகளும் இன்றைக்கி உண்டு. நன்றி.